மிடில் கிளாஸ். பொதுவாக எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுவாங்க. எய்மே இல்லாதவங்களுக்கு எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லாமல் ஒரு ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துட்டு ஹாப்பியாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எய்ம் உள்ளவங்களுக்கு, ஆமாங்க, அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அந்த எய்மை நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கின அடி அப்படி. எங்கே இருந்து எப்போ எப்படி யார் மூலியமா அடி விழுந்து நம்மளால சுத்தமாக கணிக்கவே முடியாது. தட் இஸ் த லைஃப். எனக்கும் என்னோட லைஃப்பில் அப்படி ஒரு எய்ம் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த எய்மை நான் அச்சீவ்லாம் இல்லைங்க, அதை நெருங்க கூட முடியாம என்னோட லைஃப்ல நான் தினம் தினம் போராடிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கேன். எனக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், என்னோட சந்தோஷம், இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுச்சு. என்னோட வழியை கூட என் ஃபேமிலி கிட்ட காமிச்சிக்காம அதை மறைச்சி ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நம்ம வழியை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம அதை நமக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிறதும் கூட ஒரு பெரிய வழி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சமாளிக்கிற மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கேன், வா, ரொம்ப கொடுமைங்க. அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். எப்படி நான் சமாளிச்சிட்டேன். அப்படி என்னோட லைஃப்ல என்னதான் நடந்துச்சு, இதுக்காக நான் இவ்வளோ டிப்ரெஸ்டா இருக்கேன், எனக்குள்ள ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ வருத்தம், இது எல்லாத்துக்குமே பதில் இவன் தாங்க என் தம்பி. பேரு அர்ஜுன். ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். முக்கியமாக டே ஷிஃப்ட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கூட ஏதோ சைடில் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கான். செம படிச்சு. அதனால தான் என்னமோ எனக்கு இவனுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் இவனு சொல்லுவான், இவனு சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன். ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாமல் எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. இதுதான் நான். என் பேர் கிருஷ்ணா. என்ன பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் ஆகியும் இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா? மேபி நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கலாம், பாவம் அதனால தான் டயர்டாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் இல்லை. வெல், கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு வேலை இல்லாமல் விஐபியாக தான் இருக்கேன். ஹலோ, உடனே வேலைக்கே போகாத வெட்டி போய் சோம்பியிருப்பேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ரிலீவ் ஆனேன். ஏதோ சரி கொஞ்சம் கேப் விட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்றதுனால தான், வேறு எதுவும் இல்லை. இந்த போஸ்டரை செவத்தில் ஒட்டினது என்னோட ஒய்ஃப் தான். என்னோட ஏன்ச்சதும் செவத்தில் ஒட்டி இருக்கிற குழந்தையோட ஃபோட்டோக்கு போய் குட் மார்னிங் சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்படி பண்ணால் எனக்கான பொழுது நல்லா போகும் அப்படிங்கிறது என் ஒய்ஃபோட நம்பிக்கை, அட்வைஸ். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக சொல்லணுன்னா ஆர்டர். அது சரி, ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொல்லி அது ஹஸ்பண்ட் கேட்கலன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதான் இவனுக்கு வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்குறா இவனுக்கு அயன் பண்ண சொக்கா? அதானே உங்கள் கேள்வி. புரியுது. நான் முக்கியமான விஷயமா 2 பேரை பார்க்க போகிறேன், அதுக்கு தான்.
கீர்த்தி காஃபி கொண்டு வா. என்ன பார்க்குறீங்க? என் ஒய்ஃப் பேர் தான் கீர்த்தி. ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் யூகே ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் தான் எப்பவுமே அவளை ட்ராப் பண்ணுவேன். கீர்த்தி காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வர காணோம். என்னடா ஆளே காணோம், எங்கே போயிருப்பா? எனக்கு தெரிஞ்சிருக்குங்களா? கேட்கலாமா வேணாமா? கேட்டா நல்லா பேசுவா. சரி ஓகே கேட்டுருவோம். ஏய் கீர்த்தி எங்கடா? ஹலோ, அண்ணி அப்பயே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டாளா? இவ்வளோ சீக்கிரமா போயிருக்க மாட்டாளே. ஏதோ ஆடிட் ஒர்க்காமா. ஓ என்ன எழுப்பல? எது எழுப்பலையா? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாங்க உன்னை எழுப்புறதுக்கு. நீ அசராம குவார்ட் அவுட் தூங்கினா என்ன பண்றது? ஆட்டோல பண்ணாலா? இல்லை, நான் தான் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணேன். ஓ ஆமா, நீ என்ன கிளம்பாம இருக்க? என்ன லீவ் அன்னைக்கு? லூஸாடா நீ? எது என்ன இந்த காஸ்டியூம் பார்த்தா லீவ் போகிற மாதிரியா தெரியுது? பார்க்குறான் அப்போ வைத்தியக்கார். அப்புறம் என்ன இருந்தா போலா? யூனிவர்சிட்டிக்கு போய் பிஜி புக்ஸ் வாங்கணும், அதான் அப்படியே பர்மிஷன் போட்டிருக்கேன். சரி, நான் வெளில போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நீ சாவியை போட்டுட்டு ஜெல்லாண்டு வச்சுட்டு போயிடு. ஹலோ, இங்கே பாரு, நானும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் என்னை அப்படியே பஸ் ஸ்டாப் ட்ராப் பண்ணிடு. அப்படியா? ம் சரி, அப்பா காலைல விடு. எது காலைல விடா? எதுக்கு? நக்கலா பேசுனது. போடாங். உனக்கு லிஃப்ட் வேணுமா வேணாமா? உன் காலை விழுகிறதுக்கு நான் நடந்தே போயிடுவேன்டா. சரி ரொம்ப வர பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, வெயிட் பண்ணுறேன். போ வாங்குறான் போ, ஷேவிங் பண்ண போட மாட்டோம். வீட்டில் வெட்டியாக இருந்துக்கிட்டு நீ பண்ணுற இம்சை ரொம்ப ஓவராக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ண முடியாது. போடா போடா, பேச்ச கோரடா. என்ன இருக்கு ஐயா? ஏய் டேய், என்னோட கோல்டன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதடா, சீக்கிரம்டா. இந்த கருமத்தெல்லாம் கேட்கணும் எனக்கு தலையெழுத்து. ரொம்ப ஓவரா பண்றோமோ? பண்ணுவோம், என்ன போதனால கேட்க போறோம். ரெடியா? கிளம்பலாம் போ. போலாம். நேரம் இவனெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதா போயிடுச்சு. நான் சொன்ன அந்த 2 பேர் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே ஒரே ஏரியா தான், ஆனால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டீ ஷாப் தான். இவங்க 2 பேருமே என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவர் தான் அஸ்வின் அண்ணா, என்னோட சீனியர். நானும் அண்ணனும் ஒரே கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் இப்போ தான் வெளில வந்தேன். அவரோட டிஎல் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. இவன் என்னோட ஃப்ரெண்ட் அருண். இவ்வளோ நாள் வேறு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஜாபை குவிட் பண்ணான். அடுத்த ஆஃபருக்காக வெயிட்டிங். என்னடா அவன் ராஜரிஷி முடிவு மாதிரி தாடி வந்திருக்கான். ஹாய் 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 வந்துட்டாரா கலெக்டர்? சொல்லிட்டார் நகர். தாடியெல்லாம் விட்டு வந்திருக்க. ஓ ஒன்னா நம்மளமா நினைச்சியா? இதுதான் பெரிய விஐபி ஆச்சே, இவனை யாரு கேட்க போறாங்க? இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக்கில் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களை சீக்கிரமா வர சொல்லிட்டு நீ ஏன்டா லேட்டு? என் தம்பியை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுடா, அதுதான். எது உன் தம்பியா? அவன் காலையில கிளம்பிட்டு இருப்பானே, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஏன்டா ரீல் விடுறேன்? நோ டேய், நிஜமாடா. என் தம்பி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பிஜிக்கு புக்ஸ் வாங்கணும்னு சொன்னான், அதான் போகிறது. மச்சான், நீ ஏன்டா பிஜி பண்ணக்கூடாது? மச்சான், எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், வீட்டில் 2 பேர் இருந்தா அதில் ஒருத்தன் தான் கிளவராக இருப்பாங்களாம். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு உங்க அப்பா. செம்ம டைமிங், நான் கை கொண்டா. சரி ஓகே, எப்படி போயிட்டு இருக்கோம் ஜாப் லைஃப்லாம்? ஆமாம், ஒரு ஜாப் லைஃப் போகுதுடா, அது ஒரு பக்கம் முக்கியாக போகுதுடா. ஆமாம், உன்னோட விஐபி லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குண்ணா, ஹாப்பியாக இருக்கேன். நல்லதுடா, நீ யாரும் சந்தோஷமா இருக்கே, அது போதும். சரி, டிஎலுக்கு ப்ரமோஷன் கேட்டியா?
சூப்பர்ண்ணா. என்ன சொன்னாங்க? அடுத்த சைக்கிளில் தரேன்னு சொல்லி போன சைக்கிளில் சொன்னாங்க. இப்போ அடுத்த சைக்கிளும் தாண்டியாச்சு. இன்னுமா ஏத்து அடிக்கிறாங்க? போன வாட்டி எனக்கு கிடைக்க வேண்டியதுடா. ம். சொம்பு கிடைச்சது பத்தியா, அதான் செம்ம காண்டா இருக்கு. நோ, யாருண்ணா அந்த சொல்லு? கிருஷ்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. மச்சி, நிஜமாடா? ஒன்னா இந்த இன்ட்ரோ கொடுறா. ஏய் சிப்பே, அவர்தான் சும்மா கலாய்க்கிறாரு, நீ யாரு? ஏய், குவாலிட்டியெல்லாம் இருக்கேன்னு சொல்கிறேன். உம்முன்னு இருக்க. யார சொல்ற? அந்த சொம்பையா? என்ன, நான் வேற யாரை சொல்ல போகிறேன்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் தானே? எது அவனா? அவனை தான் சொல்கிறேன். பாடுறா, பெஸ்ட் ஃப்ரெண்டாமா? நீ என்ன வேணாலும் கலாச்சிக்கோ, சத்தியமா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அவனையும் நீ மட்டும் சேர்த்து வச்சு பேசுறாரு. மச்சான், அவ்வளோ காண்டாடா அவனால? மச்சான், அவனை மாதிரி ஒரு மட்டமான கேரக்டர் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லடா. சரின்னு சொல்றேன். சரி, உன் ஃப்ரெண்டு டிஎல் ஆயிட்டேன்னு சொல்கிறேன். சர்ப்ரைஸாக ஆக மாட்டேன்ற. அவன் வச்ச சொம்புக்கு எப்பயோ டீல இருக்கணும். இதுவே ரொம்ப லேட்டு. நோ, நீ சீனியரா இல்லை அவன் சீனியரா? எது எனக்கு சீனியரா? மிக வயசு பையன்டா அவன். நோ, அப்போ ஏன் நான் உனக்கு கொடுக்கல? எப்படி கொடுப்பாங்க? இவருக்கு சொம்படிக்க தரல. அம்மா டைமிங் மச்சான். இப்போ நீ கையை கொடு. ஏன்டா சிரிக்கிற? ஏன், நீ அடிக்க வேண்டியது தானே? அப்படியே ஒரு வச்சு கீஸ்டாரு. நான் ஏன்னா அடிக்கணும்? அதான் ஜாபே வேணா குவிட் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன? மச்சான், நீ அப்போ ஜாப் வெயிட் பண்ணாம இருந்தா? கண்டிப்பா வச்சிருப்பான். ம், அடப்பாவி, என்னடா பொசுக்கு எப்படி சொல்லிட்ட? இன்னும் என்னண்ணா, அது தெரிஞ்சுதான் நான் எப்படி பைத்தியக்காரன் சுத்திட்டு இருக்கேன். விஐபியா? நோ, உனக்கு சாமர்த்தியமே பத்தலண்ணா. பாப்பண்டா, எனக்கு ஒழுங்கா அப்டேட் கொடுக்கலன்னா கண்டிப்பா ரிசைன் பண்ணிடுவேன்டா. நோ, வேற ஜாப் கிடைக்காம ரிசைன் பண்ணாதண்ணா. இதெல்லாம் பார்த்தா முடியாதுடா. ஏய், அண்ணன் சொல்றதாண்டா கரெக்டு. நோ, நீ முதல்ல மேனேஜர்கிட்ட பேசி ப்ரமோஷன் புஷ் பண்ண சொல்லு. இல்லைண்ணா எனக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேண்ணா, அப்படி ஒரு வாட்டி ரிசைன் பண்ணினா தயவு செஞ்சு ரிவாக் மட்டும் பண்றத. ஏன் மச்சான் வேணான்னு சொல்ற? சும்மாவே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதில் ரிவாக்னு ஒன்று பண்ணிட்டோன்னா அசிங்கப்படுத்திடுவானுங்க. சரிடா, எனக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னா. சரி, உனக்கு என்னைக்கு ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காங்க? இன்னும் ஜாயினிங் டேட்லாம் சொல்ல மச்சி. அது வரையும் ஜாலியாக இருந்துக்க வேண்டியதான். சரி வா, கிளம்பலாம்.